வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? வெயில்னா வெயில், சரியான வெயில். ரோசிமா இங்கே பாருங்க, ரோசி எங்கே நிற்கிது? ரோசி கேட்டுங்களா? உட்காந்து நிற்கிறது இதோ சரியா? வா வா, வெயில் தாங்கணும். மரத்து நிலப்போ உட்காந்துருக்கு பாருங்க. சப்பா. ஓகே ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கீங்க? வெயில் எப்படி இருக்கும் ஊரில், அதை சொல்லுங்கள். நான் இங்கே நிற்கிறேன், இப்போ உடம்பெல்லாம் எரியுது. அந்த அளவுக்கு வெயில் அனல் அடிக்குது பயங்கரமாக. இது சென்னையில் எல்லாம் பில்டிங் இருக்குது இல்லையா, காற்று கூட இல்லை, ஒன்றும் இல்லை. நான் க்ளோஸ் எதுனா ஒரு காற்று இருக்கான்னு பாருங்கள். மரம் எதுனா அசைதான்னு பாருங்கள். இன்னும் ஒரு இலனாச்சும் அசைதா பாருங்கள். அப்படியே இருக்குது பாருங்கள், லைட்டாக. அவ்வளோதான், தெரியுதுங்களா? இது எப்பவுமே நல்லா காற்று வரும். இந்த இடத்துல காற்றே இல்லை, அனல் மட்டும் பயங்கரமாக இருக்குது. நம்ம ரோசி ரோசி வா வா, மேலே வரியா? அப்படியே பார்க்குது பாருங்க. வெயில் அதிகமாக இருக்கிறப்போ காற்றடிச்சா கொஞ்சம் பரவாயில்ல, காற்றாச்சும் வரணும்னு நினச்சி. ஓகே, என்ன சமையல் நீங்கள் வீட்டில்? நம்ம வீட்டு சமையல் காமிட்டுங்களா? திட்டாதீங்க திட்டாதீங்க. நம்ம வீட்டுக்கு இதுதான் சமையல். நேற்று நைட்டு குக்கர் சாப்பாடு, நேற்று நைட்டு வடித்த சாப்பாடு மருமக கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு. குக்கர் சாப்பாடு பையனுக்கோசம் அது மிச்சமாகிடுச்சு. இது ரெண்டுத்தையும் தயிர் ஊற்றி கலக்கி நான் ஒரு உண்டை, என் தம்பி ஒரு உண்டை, எங்கள் ஒய்ஃப் ஒரு உண்டை ஊறுகாய் தொட்டு அப்பளம் அந்த வத்தலை ஒருத்த சாப்பிட்ருவோம். இப்போ நான் ஹோட்டலுக்கு போகிறேன். மருமகளுக்கு ஒரு சாம்பார் சாதம், வெல்கம் சீனிவாசால சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கும். அவங்க மட்டும் சாம்பார் சாதம், அவ்வளோதான். பையன் வேலைக்கு போயிட்டான். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் இதுதான், ரொம்ப சிம்பிள். எங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்திருக்கு. இப்போ இல்லை, பட்டு ட்ரை காஃபான்னு எனக்கு தெரில. லெமன் நேற்று நான் குடித்தேன். லெமன் சால்ட்டு, கரும்பு ஜூஸு, லெமன் ஜூஸு, ஐஸ் வாட்ரு, ஒரு கோக்கு, இவ்வளோத்தையும் நான் குடித்தேன். குடிக்கிறப்ப எனக்கு திட்டினே இருந்தான், குடிக்காத இருமல் வந்துன்ட்டு. இப்போ எனக்கு வரல, அவங்களும் வந்துடுச்சு. சூரே போவே தம்பி கப்பூஸில் இருக்கான். சரி கவுஸ். அவனை போய் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வெல்கம் சினிமா போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரணும். ஒரே ஒரு சாம்பார் சாதம் மருமகளுக்கு. ஓகே, அடுத்து சண்டே ஞாபகம் வச்சுங்க. ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னால், அதுக்கு முன் வீடியோவில் சொன்னேன். பிளட் டொனேஷன் கொடுக்கறது விருப்பம் உள்ளவங்க எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக கொடுங்க. கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கும், ப்ளீடிங் பிளட் டிஸார்டர் இருக்கிற கிட்ஸ் குழந்தைங்களுக்கும் நம்ம டொனேட் ஆர்கனைசேஷன் பண்ணிக்கிறாங்க. பிளட் டொனேஷன் டே. அதுக்கு நான் போகிறேன் கண்டிப்பாக பிளட் கொடுக்கறதுக்கு. விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக வாங்க. ஓகே வாங்க, வெயில் அடிக்குது. ஒரு வீடியோ அந்த சண்டே வரைக்கும் நான் ஒரு வீடியோ இதை மென்ஷன் பண்ணி தான் இருப்பேன். ஏன்னா அன்னதானம் ரத்த தானம் ரெண்டுமே சிறந்தது. அன்னதானம் ஒருத்தருடைய பசியை தீர்க்கும், ரத்த தானம் ஒருடைய உயிரை காக்கும். தட்ஸ் ஆல். தம்பி போய் பாத்ரூமில் இருக்கான், கக்கூஸில் அவனை க்ளீன் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு போனோம். ஏதாவது மறந்தது பாருங்க, சாவி வச்சேன். பாக்கெட்டில் இருக்கும், பாக்கெட்டில் வச்சு நீங்களாக தர்றேன். ஓகே வாங்க, வெல்கம் சின்ன ஹோட்டல். நல்லா பாக்கு எடுக்குது. எதனா ஒன்று சாப்பிட்டு இந்த பாருங்க, இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். என்னுடைய கரு முடிக்க காரணம் இதுதான். டிஆர் மாதிரி இருக்குது. இது ஒரு டப்பாவில் ஊற்றிப்பேன், கடகடன்னு கலக்குவேன், சரன்னு அடிச்சிடுவேன். ஓகேவா? இன்னொன்று இருக்குது, க்ளவுஸ் போட்டு அப்படியே சேம் மரத்தில் தலையில் அடிச்சிடலாம். சில பேருக்கு இது அலர்ஜி ஆகும். அந்த இண்டிகா ஹேர் டே அலர்ஜி ஆகாது. ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இப்போ 25ஆந்தேதி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. 23ஆந்தேதி 24ஆந்தேதி டே அடிச்சுன்னு வச்சிங்களேன். இந்த வாட்டி டோப்பா போட போகிறதில்ல, ஓன் ஹேர்லேயே அப்படியே ஒரு டான்ஸ் ஆட வேண்டியது தான். ஓகே பா, வெளியே வந்தப்புறம் தெரியும் வீடு அடிக்குது. ஒரு மேகத்தையும் காணும். அடுத்த மாதம்லாம் இதோட பயங்கரமாக இருக்குன்றாங்க.
பார்க்கலாம். இப்போது குழந்தைக்கு சக்கரவள்ளி கிழங்கு கேட்டாங்க. சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு குழந்தைக்கு மதியானம் சாப்பாடு தான் குழந்தைக்கு பேரன். சீட்டெல்லாம் அப்படி கொதிக்குது. எப்போலாம் வாங்க எரி உடம்பெல்லாம். இங்கே லோக்கலில் 2 கடையில் கேட்டேன், இல்லை சிக்னல் இருக்கு யார்ட்டின்னு போடுறாரு. அப்புறம் இந்த சிக்னல் தாண்டி போனோம் பழமுதிர் சோலை. ஓகே, அப்பா தார் ரோடு ஃபுல்லாக எப்படி அனலடிக்கு தெரியுங்களா? ஸோ இங்கே சக்கரவள்ளி கிழங்கு நம்ம 2-3 கடையில் கேட்டால் லோக்கலில் இல்லை, அது பெரிய கடை தான் இருக்கும். சரி, இங்கே வந்து ஒரு பழமுதிர் சோலைன்னு ஒன்று இருக்குது, அங்கே இருக்கான்னு பார்க்கலாம். இல்லாட்டி இன்னும் தள்ளி போகணும், ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். ஐயோ பழமுதிர் சோலை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் பழமுதிர் சோலை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. கடை எடுத்துட்டாங்களா? போர்டே காணும், இன்னும் தெரியலையே. இதில் போனால் இன்னொன்று இருக்குது, அங்கே போய் பார்க்கணும். இது பாருங்க, இதுதான் பழமுதிர் சோலை. கேட் மூடிருக்காங்க, பெருசாக இருக்கும், போர்டே காணும். நம்மளுக்குன்னு வரப்போ பாருங்க, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி, அங்கே போய் பார்க்கலாம். வெல்கம் சீனிவாசா ஹோட்டல் போகிறது கொண்டு பழமுதிர் சோலை ஒன்று இருக்குது. இது இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம தேடுறப்ப தான் கிடைக்காதுன்னு, உள்ளே போய் இருந்துச்சா நல்லாயிருக்கும். இப்போ பார்க்கலாம். ஓகே, இங்கே தான் பார்த்த மாதிரி புளி இந்த ஒரு சக்கரவள்ளி இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சக்கரவள்ளி கிழங்கு மெலிசாக எடுக்கணும். ஏன் எவ்வளோ கிலோ போட்டிருக்கு? ரேட்டே போடல. பட்டர் கிரவுண்டு 70 ரூபா, வாழைப்பு 25 ரூபா. ஸோ எல்லாத்தையும் ரேட் போட்டிருக்காங்க. பூண்டு மட்டும்தாங்க 300 ரூபா. 1 கிலோ பூண்டு 300 ரூபா. பார்த்துங்க, பழமுதிர் சோலை. ஒயிட் ஆனியன் 60 ரூபா, 20 ரூபா. ரேடிஷ் 100 ரூபா, பீட்ரூட் 30 ரூபா, மாங்காய் 70 ரூபா. 3 சக்கரவள்ளி கிழங்கு ரேட் பார்த்துங்க 36 ரூபா. 480 கிராம் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சீனிவாசா ஹோட்டலுக்கு வந்தாச்சு. சாப்பாடு சூப்பராக இருக்குங்க. பட் வீட்டில் அவ்வளோ சூடு இருக்கேன். ரைட், ஒரு பாக்ஸில் கட்டாக வந்துடுவாங்க. இனிமேட்டு கூட்டம் நிறைய வர ஆரம்பிக்குங்க. தேங்க்யூப்பா, வரேன்பா. வெயில் தான் பயங்கரமாக இருக்குது. வரேன் சார். அப்பா, ஒரு லெமனோ கோக்கோ குடித்தா நல்லாயிருக்கும். லெமன் சால்ட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இவ்வளோ தெரியல, வெயில். இது வந்து தண்டீஸ்வரம் கோயில் அங்கே இருக்குது. ராஜலட்சுமி தேட்டர் இருந்துச்சு. இதெல்லாம் வேளச்சேரி ரோடு. நேராக போனால் குருநானக் காலேஜ், செக் போஸ்ட் எல்லாம் வரும். இந்த ஏரியா இப்படி இருக்கு பாருங்கள். எனக்கு வந்து உங்கள் ஏரியாவும் பார்க்கணும். சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, ஊட்டி கீட்டி எல்லாமே பார்க்கணுன்னு ஆசை. அந்த குடுப்பனை எப்போ கிடைக்குன்னு தெரில, பார்க்கலாம். எனக்கு கோக் பார்த்தாலே சாப்பிடணும் போலியும் இருக்குது. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு கோக்கு. ஒரு வாக்கிங் போகிறதால குடிக்கூடாது, சுகர் லெவல் ஜாஸ்தியாகும்னு சொல்கிறாங்க. சுகராக நம்மளுக்கு கிடையாது. சரி, நம்ம சோடா வாங்கிக்கலாம். இப்போ ஒரு 2 சோடா தந்துருமா? எப்பவும் சோடா நம்ம வீட்டில் லெமன் சால்ட், வீட்டில் லெமன் இருக்குது. லெமன் சாப்பிட்டா ஒன்று 20 ரூபா தான் நம்ம ஒரு சோடா. ஓகே. அப்பா முருகா, சரியான வெயிலுங்க. சீட்டு கை தொட முடியல. இங்கே வச்சுட்டு கடைக்கு போய்ட்டுறதுக்குள்ளே நம்மளுக்கு இப்போதைக்கு தான். தெய்வமே, எங்கள் அப்பா இருந்தானா ஒரு நாளைக்கு நேரம் வெயில் காலத்து ஒரு 7 சோடா போகும். இப்போ நான் 2 சோடா வாங்கியிருக்கேன். ஒரு 3 நாள் 4 நாள் அப்படியே தள்ளி போவேன். இப்போ லெமன் இருக்குது. போன லெமன் பிடிச்சி சால்ட்டு போட்டு ஒரு சோடா சாப்பிட்டா அது உயிர் வந்த மாதிரி இருக்கும். சரியான இருமல். எங்கள் ஒய்ஃபுக்கு காப் ஸ்டாப் சொல்லிட்டு ஒரு சிரப் கேட்டிருந்தாங்க. அது நல்லா கேட்கும் சொல்லியிருந்தேன். ஒரு டாக்டர் கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சரி, பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் இருக்குது. ஒரு காப் ஸ்டாப் சொல்லிட்டு ஒரு சிரப் வாங்கி போயிடலாம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இருமல் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா. சார் இருக்கார பார்த்தேன்.
சார் வணக்கம் சார். காஃப் ஸ்டாப்னு சிறப்பு எதுனா இருக்குது சார் நம்மக்கிட்ட? ட்ரைக்கு கூட ஒன்று கொடுங்க சார். ஒன்று கொடுங்க சார். ஓகே வரேன் சார், பார்க்கலாம் சார்.